வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சவுக்கு சங்கர் மீது பாய்ந்த குண்டார் சட்டம், திமுகவின் அரசியல் பழிவாங்கும் செயல், சீமான் காட்டம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நம் முக்கிய அங்கமாக பார்க்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள், அதாவது பெண் போலீசார் பற்றி அவதூறாக பேசியதால் சவுக்கு சங்கர் மீது பல்வேறு வழக்கு பதிவு செய்து கோவை போலீசார் கைது செய்யப்பட்டார். அவரை பேட்டி எடுத்த போலிக்ஸ் என்பவரை போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்து உள்ளனர். மேலும் தனது யூடியூப் தளத்தில் முத்துராமலிங்க தேவர் குறித்து தவறாக பேசியது கூறிய கோவை பாய்ந்த சாலையில் காவல் நிலையத்தில் முத்து என்ற வழக்கறிஞர் அளித்துள்ள புகாரில் வரியினிடையே கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியுள்ளதாகவும், மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அவர் மீது குண்டார் சட்டமும் பாய்ந்துள்ளது. இந்த நிலையில் சவுக்கு சங்கர் மீதான இந்த குண்டார் சட்டம் திமுக அரசின் பழிவாங்கும் செயல்பாடாக உள்ளதாக சீமான் கண்டித்தது அறிக்கையும் வெளியிட்டுள்ளார். மேலும் அவர் கண்டனமும் தெரிவித்திருக்கிறார். மேலும் சவுக்கு சங்கர் பெண் காவல்துறையினர் மீது அவதூறாக பேசியதால் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் அவர் மீது போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் மீது போடப்பட்டிருக்கும் குண்டார் சட்டம் தேவையற்றதாக உள்ளதாக என கண்டனமும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கோவை சிறையில் வைத்து தன்னை கொன்று விடுவார்கள் என தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் அவர் கூறியிருப்பது தனக்கு அதிர்ச்சியை அளிப்பதாக உள்ளதாகவும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் சிறையில் வைத்து அவர் தண்டிக்கப்பட்டிருந்தால் கடுமையாக எதிர்பாதத்தையும் ஏற்படுத்தும் என்றும், இது போன்ற அடக்குமுறையை ஏற்கவும் அங்கீகரிக்கவும் கூடாது எனவும் கண்டித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் மீது போடப்பட்டுள்ள குண்டா சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும், ஏற்கனவே போடப்பட்டுள்ள இந்திய தண்டனை சட்டத்தின் படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்த பெலிக்ஸ் என்பவரின் மீதான கைது ஒடுக்குமுறையை கைவிட வேண்டும் எனவும் கண்டனம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது இந்த ஒரு வழக்கில். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. சேனல் பக்கத்துடன்